அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை விசில் கொடுத்துருக்குறோம், அது நாளைக்கு சங்கா மாற்ற போகிறாரா இல்லையான்னு அது அவர் கையில் தான் இருக்குங்கிறாங்க. ஊதுறப்ப தானே தெரியும் என்னான்னு. இப்போ இவர் நாளைக்கு ஒருவேளை பிஜேபி மேடையில் இப்போ ஏறல, மோடியோட மேடையில், இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவருக்கு ஒரு பெரிய குண்டு வீசப்படும் அப்படிங்கிற தகவல்கள் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ அவர் அந்த அளவுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திராணி உள்ள ஒரு தலைவரா விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகுது. அந்த நிலையை அவர் எதுக்காக ஃபேஸ் பண்ணுறான்னு தெரியல. பட் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியுமில்ல, அங்கே டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருடைய வேண்டியவர்கள் ஆதவ் ஒரு பக்கம், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம்னு அவரை நாளைக்கு பல டைவர்ஷன்ஸ் திருப்புறாங்க. எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்ஸ் மூலமாக தான் பாய்காட்னு வந்துச்சு. அதே ஆளுங்க இன்னைக்கு காலைல பேசுகிறப்பையும் நாளைக்கு இல்லை நாங்கள் தனித்து போட்டிங்கிறாங்க. என்ன தனித்து போட்டி ஏன்னு கேட்குறப்ப, இல்லை காங்கிரஸோட போங்கன்னு எங்களுக்கு பிஜேபி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இப்போ திடீர்னு மல்லிகார்ஜுன கார்கே வேணாம் நம்ம டிஎம்கேவோடய இருப்போம்னு முடிவெடுத்துட்டதாக தகவல் வருது. எங்களை அவங்க வேணாங்கிறாங்க. இப்போ நாங்களே தயாராக இருந்தாலும் அவங்க எங்களோட இணைய தயாராக இல்லைங்கிறப்ப எங்கள் நிலை தனித்து போட்டிங்கிறப்ப தான் இருக்கிறாங்க. தனித்து போட்டிங்கிறப்ப இது வந்து பிஜேபி கொடுத்த டிமாண்ட்லேயே அந்த ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை. ஓகே, அப்படி இருக்கிறப்ப ஒன்று அவங்களை பலவீனப்படுத்துறதுனால தான் உங்களை தனியாக நிற்க சொன்னேன். நீங்கள் சும்மா தனியாக நிற்கிறப்ப அப்போ எனக்கும் அடி உழுவுதான். அங்கே ஸ்ட்ரென்த் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறப்ப அப்போ நீங்கள் நிற்கிறதுல அவங்க விருப்பப்படலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதற்கு உண்டான எதிர்வினைகள் வரும்.